ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் ஃபுல் பேக்கேஜ் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் சேம் அதே மாதிரி நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இது 2.1 ஒரு ஃபுல் பேக்கேஜாக ரெடி பண்ணியிருக்கோம். அதில் நம்ம 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச் சப்வூஃபர் போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தோம்னா அவர் 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் எனக்கு 12 இன்ச் சப்வூஃபர் போட்டு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் கேட்ட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே காண்டாக்ட் பண்ணி பட்ஜெட் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி தரலாம். ஸோ நம்மளோட நோக்கமே கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டுக்குள்ளார நம்ம பண்ணலாம். அதுக்குன்னு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஹெவியாக கேட்கக்கூடாது. அதுக்கு என்ன வருமோ அந்த மெட்டீரியல் போட்டு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணித்தர முடியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளையே காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொரியர் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துடும் நம்ம சைடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளது தான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வருமோ வராதவனோ பயப்படவே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எல்லா கஸ்டமருக்கும் நான் இப்படி தான் இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும். அதனால் உங்களுக்கு கொரியர் வருமோ வராதவனோ பயப்படவே தேவையில்லை. என்னோடய பணம் 500 ரூபா போனாலும் உங்களுக்கு கொரியர் சேர்ந்துடும். சரிங்களா? அதனால் ஒரு ட்ரஸ்ட் ஒத்தி இல்லாமல் நீங்கள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்க வேண்டாம். ஏன்னா அது நீங்கள் கேட்கும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வருமோ வராதோன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக உங்களோட பொருள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு சேரும். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் அக்கர்லிக்கில் போட்டு ஒரு லைட் செட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லைட் செட்டிங்கில் கொடுத்து பண்ணியிருக்கோம் நீட்டாக. ஃப்ரண்ட்லைன் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்து சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, இது லெஃப்ட் ரைட்கான பேஸ் ட்ரபிள், லெஃப்ட் ரைட்கான வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் ஆக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்லேயே ஆக்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் ஆக்ஸுங்கிற பட்டன் மோடு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆக்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். ஃப்ரண்ட் லைன் பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பார்க்குறக்கே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்டீரியர் பார்த்தோம்னா ஒரு 24/0/24 8 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பவர் சப்ளை அப்ளிகேஷனுக்காக 10 ஆம்பியர் டயோடும் 10,050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பேஸ் ட்ரபிள் போர்ட்னா ஹனீஸில் நேச்சுரல் பிடி. ஸோ இந்த பிடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. ஆடியோ கேட்குறக்கே நல்லாயிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சப்பு பிரின் பார்த்தோம்னா கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 12 வோல்ட் 5 வோல்ட்டுக்கான செக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியில் ஒரு 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லெஃப்ட் ரைட்டும் டிரான்சிஸ்டர், அதே மாதிரி சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஸோ அதனால் 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்காக பார்த்தோம்னா நம்மளுடைய 5198 1941 பேர் போட்ட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் இந்த பீட்டிக்கும் பக்காவாக மேட்சிங்காக இருக்குது. கேட்குறக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடியோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சப்வூஃபர் பார்த்தோம்னா 52001943 பிடிஎல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரிசல்ட் வைஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கீழே பார்த்தோம்னா கோல்டில் பாட்டம் பூஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு லுக்காக இருக்கும். அடுத்தது ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த தடவை லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா மேக்னெட்ஸில் 8 இன்ச் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கஸ்டமர் கிராஸ் பாக்ஸ் தான் கேட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பாக்ஸே போட்டு கொடுத்தாச்சு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்பீக்கர் டெர்மினல் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி மாற்றுறதுக்கு 2 ஹேங்கிங் ஊக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் சைடு வியூ. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தனியாக கேட்டிங்கனாலும் கிடைக்கும். கண்டிப்பாக கமெண்டில் கேட்காதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கமெண்டில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் சப்வூஃபர் கொடுத்துருக்கோம் ஐஜிஎல் பிராண்டில். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர் தான். உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வைஸு சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14,000 ரூபா வரும். கொரியர் எக்ஸ்ட்ரா தான் வரும் உங்களுக்கு. இல்லை ஆம்பு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 6,500 ரூபா வரும் உங்களுக்கு ஆம்பு.
ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜாக வேணும் 5.1 2.1 இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம். வேணுங்கிறவங்க கமெண்டில் கேட்காதீங்க, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய ஆடியோ டெஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிங்க, ஆடியோ டெஸ்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.